பெண்ணே, யாரு நீ? அழகாக இருக்கிறாயே. என் இதயத்தை தூள் தூளாக ஆக்கி விட்டாய் பெண்ணே. நெஞ்சு வலி. அம்மா, நெஞ்சு வலிக்கிறதே. அம்மா. சாமியார் இல்லையா? ராஜாவா? பாக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, தொட்ட உடனே போயிட்டியே. ஆனா உன்னை இப்ப எரிக்கணுமா புதைக்கணுமான்னு தெரியலையே. சிவங்கி, யாரடி அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறவன்? மூட்டையா தூக்கிக்கிட்டு ஓடுற? முதல்ல உன்னை கவனிச்சுக்கிட்டு அப்புறம் இவ சங்கதியை நான் கவனிச்சுக்கிறேன். கொஞ்சம் பொறு. யாரா நீ? ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ஸ்ரீ 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 விஷ்ணுவர்த்தன மகாராஜாவோட மாப்பிள்ளையான இந்த மாத்தாண்டனையே அவமதிக்கிறியா? நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. அவன அடிங்க. உன்னை பார்த்தா நான் பயந்துருவனா? வாடா, சண்டைக்கு வாடா. என்னை நான் போட்டு போடுவாயா? உன்னை நீங்க பெரிய வீரன்தான். பெண்ணே, இவனுக்கு இறந்து விட்டானோ? இது மயக்க வர்ற செடி. இந்த வாசம் பட்டா ஒரு நாளைக்கு மனுஷன் எந்திரிக்கவே மாட்டான். இதுக்கு மாத்து மருந்து இருக்கா? இருக்கே. இதுக்காகத்தான் நாங்க மாத்து மருந்து கூடவே வச்சிருப்போம். இதோட வாசனை அவனுக்கு காட்டட்டா? வேண்டாம் வேண்டாம், அப்படியே கரெக்ட். எழுப்பாதீங்க. பரவாயில்ல, அந்த மூட்டாங்கருக்கு எடுத்துட்டு வா. போ. நானேதான். சிவகி எங்கிட்ட பிரிக்கிறியா? எனக்கு துரோகம் பண்றியா? ஏய், நான் சொல்றபடி ஒழுங்கா கேட்டீன்னா சிவங்கிய உனக்கு கட்டி தருவேன். இல்லன்னா நான் கூட்டிட்டு போயிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க சொல்ற மாதிரியே நான் சத்தியமா செய்யல. என்ன நீங்க நம்புங்கடா. வணக்கம்மா. வணக்கம். வாசவி குமாரி நீங்க தானே? நீ யாரு? ஜோசியக்காரி. நான் வாசவாம்பிகையா இல்லையாங்கிறத உனக்கு அருள் புரியுற கடவுளை யாரையாவது கேட்டு சொல்லு. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? உன் குறி எவ்வளவு உண்மைங்கிறது நான் பாக்கலான்னுதான். எனக்கே சவால் விடுறீங்களா? இருங்க இருங்க. யுகனேஸ்வரா, வீரபத்ரா, மலையாள பகவதி, மதுர மீனாட்சி, என் நாக்குல வந்து வாக்கு சொல்லுங்க. கடவுள் சொல்லிட்டாங்க, நீங்க தான் வாசவி குமாரி. பலே, நீ சொல்றது ரொம்ப சரியாதான் இருக்கு. நான் தான் வாசவாம்பிகை. என்கிட்ட உனக்கு என்ன வேலை? இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன். ஹொய் ஹொய் ஹொய். பார்த்ததும் முதல்ல விஷயத்த சொல்லு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு துரோகம் செஞ்சவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? என் உயிரை கொடுத்தாவது நான் அவளை காப்பாத்தலன்னா என் பேரையே அப்படி போடு. என்ன சொல்ற? உங்க பேச்சை நான் கேட்காம இருப்பேனா? எனக்கு வேண்டியதெல்லாம் பாத்து யார குதிரையில வராங்கன்னா மரத்து பின்னாடி இருக்கேன், ஜாக்கிரதை. அப்பா அப்பா நில்லுப்பா நில்லுப்பா நில்லு. சிவங்கி, வழியை விடு, நான் போகிறேன். அந்த மூட்டையில என்ன இருக்கு காமி? புலிய வேட்டையாடணுமா? ஏய், இங்க வா. இந்த மூட்டை எப்படி? பத்திரம், மெதுவா, பார்த்து பார்த்து. மூட்டையை பிரிக்காதீங்க.
ஒரே பொம்பளை புள்ளதான். அந்த மருந்து காட்ட எந்திரிக்கிட்டோம். அப்படியே பண்றேன். இப்படி தள்ளி விட்டு போயிட்டாலே எங்க அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்றது? வாய் மூடு. இந்த பக்கம் தான் போனோம். எங்க? இந்த பக்கம் அங்கேயா? அதோ வந்துரு, நாம ஒளிஞ்சுக்கலாம். சிவங்கி, உங்க அப்பா கொடுத்த மூட்டை எங்க? சீக்கிரமா கொடு. இதோ இதோ. மூட்டையா? இதை எடுத்து சிவங்கி, இவள அந்த மூட்டையில கட்டிடலாம். அதை கொண்டு வாங்க. இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு நீங்க இங்கேயே இருங்க. என்ன அந்த வாசவி தேவியை எங்க கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே. சிவங்கி அத்தை வந்துருதாளா? தானே அத்தை. வரலையே துரை. ஏய், அந்த மூட்டை எடுத்துட்டு வா சீக்கிரம். வாசவி, அம்மா தாயே எங்க போனேன்? உன்னை தேடி தேடியே நான் இங்க ஒரு வழி ஆயிட்டேனம்மா. நீ ஒருவேளை அவங்க கையில கிடைச்சிட்டுனா நாங்க எல்லாரும் கிணத்துல குதிக்க வேண்டியதான். வாசவி, எங்கம்மா இருக்க? மாமா 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 மாமா. சாரதா, இங்க இருக்கியா? சாரதா, வா, பார்த்து ஜாக்கிரதை. என்ன பண்ணி வாசவிய போய் சாரதான்னு கூப்பிடுறிய? வாசவி தேவிய நான் தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன். ஆமா மாமா, இவங்க இல்லன்னா என் கதி என்ன இருக்குன்னே தெரியாது. ஆமா, நீங்க யாரு? நாங்களா? உங்களதான். நானா? ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட விஷ்ணுவர்த்த மகாராஜாவோட மாப்பிள்ள மண்டோதர இளவரசன் நான். எது கேக்குறேன்? நீங்க தப்பிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் யார் கண்ணிலையும் படாம உங்க ஊருக்கு போய் சேர்ந்துருங்க. அப்பதான் என் தலையில பால் ஊத்தன மாதிரி குளுகுலுன்னு இருக்கும். நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி. நாம் மீண்டும் சந்திக்கலாம். அப்படியே ஆகட்டும், போயிட்டு வாங்க. உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அந்த ராஜகுமாரிய மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்துட்டோம். வேணும்னா பாருங்க. மகாராஜா, தப்பு நடந்துருச்சு. அடிக்காதீங்க மகாராஜா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க மகாராஜா. எங்கோ ஏதோ ஒரு தவறு நடந்துள்ளது மகாராஜா. அதை நான் கண்டுபிடிக்கிறேன். அறிவு கட்டவனே, உன் பேச்சை நம்பி அனுப்பினேன். லவங்கியை கட்டி கொண்டு வந்திருக்கிறீர்களே, இனி என் முன் நிற்காதே, என் முகத்தில் விழிக்காதே, சென்று விடு. உடனே இங்கிருந்து போ. இவளை அப்புறப்படுத்துங்கள். மகாமந்திரி, அனைத்து படைகளையும் தயார்படுத்துங்கள். அந்த எதிரியின் தேசத்தை அழித்து விடுங்கள்.